ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சண்டால மை. இந்த சண்டால மைங்கிறது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை விரட்டுவதற்கும் அழிப்பதற்கும் பயன்படும். இது நல்ல விஷயத்திற்கு பயன்படாது, முழுக்க முழுக்க கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளை முன்னேற விடாமையும் நிம்மதியாக இருக்க விடாமையும் அந்த பிரச்சனை கொடுத்து பண்ணவங்க, நம்ம குடும்பத்தை நாசமாக்கினவங்க, நம்ம குடும்பத்தை பிரித்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த முறையை பயன்படுத்துங்க. இந்த முறையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா எதிரிகள் மேலே பயன்படுத்துறீங்க அப்படின்னா அங்கே தெய்வங்கள் குடிகொள்ளாது. சரிங்களா? துர்சக்திகள் துர்மாத்மாக்கள் மூலிமா அவங்களுக்கு ஏகப்பட்ட குடைஞ்சல், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த முறையை எதிரிகள் இருக்கக்கூடிய கடைகள், வீட்டில் எங்கே வேணால் பண்ணலாம். சரிங்களா? அவங்க ஒரு இடத்துலேருந்து அவங்க இருக்கக்கூடாது, கடையை காலி பண்ணணும், வீட்டை காலி பண்ணணும், இல்லை அவங்க வீட்டில் பிரச்சனை வரணும், இடத்துல பிரச்சனை வரணும் அப்படிங்கும்போது இந்த முறையை அங்கே பயன்படுத்தணும். அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தையே நிர்மூலமாக ஆக்கிரும். அப்படின்னா எந்த அளவுக்கு பவர், எந்த அளவுக்கு வீரியன்னு பார்த்துக்குங்க நீங்களே. இந்த ஒரு முறையை பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த முறையை ஒன்று அவங்க நிலவாசலில் இல்லை வீட்டில் ஒரு 4 மூலையிலையும் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் எப்பேற்பட்ட தெய்வமும் இருக்காது, அவங்களோட முன்னோரோட ஆத்மா அங்கே இருக்காது, தெய்வம் குடிகொள்ளாது. அது மட்டும் அந்த வீட்டில் யாராலும் தங்கவே முடியாது. அடிச்சுக்குவாங்க, மானியமாக அடிச்சுக்குவாங்க, நிம்மதியாக இருக்க முடியாது, தூக்கம் வராது, ஏகப்பட்ட பிரச்சனை, செய்கிற முன்னேற்றம் எல்லாமே தடைப்பட்டு போகும். சரிங்களா? எல்லாமே கட்டு விழுந்துடும். அப்படிங்கும்போது இதை உண்மையாலுமே உங்களுக்கு எதிரிகள் உங்களுக்கு செஞ்சிட்டாங்க, உங்களை அந்தளவு ஆக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முறையை கடைசி ஆயுதமாக கையில் எடுங்க. ஏன்னா இதை நான் இப்போ என்னதான் இந்த முறையை சொன்னாலுமே ஒரு சில விஷயத்தை நான் மறைச்சிருக்கேன். ஆரம்பத்திலே நான் சொல்லிடுறேன். பொதுவாக உங்களுக்கு பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் மறைக்க மாட்டேன். ஆனால் இதில் ஒரு சில விஷயத்தை நான் மறைச்சியே நான் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அதான் சொல்லித்தேன், இது எதிரியை மட்டும் அழிச்சா கட்டினா பரவாயில்ல, நான் சொல்லிடுவேன். இது அங்கே உள்ள தெய்வத்தையே விலக்கி விட்டுரும். கட்ட அதனால புரிஞ்சுக்குங்க. தெய்வத்தை அங்கே குடிகொள்ள விடாது, விரட்டி விட்டுரும். அவங்களுக்கு இந்த முன்னோர்கள், பித்தர்கள் உதவ முடியாத மாதிரி பண்ணிடும். சரிங்களா? அதனால ரொம்ப 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 டேஞ்சர் இது. அதனால இந்த இதை யாருங்க அப்படின்னா கடைசி ஆயுதமாக என்னை இந்தளவு ஆக்கிட்டாங்க. சரிங்களா? என் குடும்பமும் இல்லை, நானும் இல்லை, எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க, நான் இப்போ அனாதையாக இருக்கிறேன் அப்படின்னுங்கிறவங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய ராகு கால வேலை. சரிங்களா? இந்த முறையை நீங்கள் கைப்படாமல் தான் செய்யணும். இதுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்ப்போம். இறந்து போன அண்டங்காக்கா தலை, பன்றியினுடைய மலம், அதனுடைய பிச்சு, அதாவது வயிற்று பகுதியில் பச்சை கலரில் ஒன்று இருக்கும், அது பேர் தான் பிச்சு, அதை எடுத்துக்கோங்க. கழுதையுடைய மலம், பிண்டைக்கரு, பெண்கள் தீட்டுப்பட்ட துணி, அப்புறம் மயான சாம்பல் கொஞ்சம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, கல்வத்துக்கு முறைப்படி பலி கொடுத்து ஒரு சிறிய படையல் வச்சு தெய்வத்தெல்லாம் வேண்டிட்டு, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னதான் கணபதி மந்திரம், அஞ்சனா தேவி, குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு மைய அரைங்க. எடுத்தோடனே இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, கல்வத்தில் அஞ்சனக்கல் ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளை போட்டு மை பக்குவத்துக்கு அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை சுடுகாட்டில் வச்சு ஒரு அமாவாசை இரவில் வெகு விமர்சரியாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படையலை போட்டு, சரிங்களா, இந்த மையை எடுத்து வச்சுக்குங்க. இதை நீ எளிமையாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆரம்பத்திலே சொன்னது தான். எதிரி இருக்கிறான் அப்படின்னா அவனோட எதிரியோட நிலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலவாசலை தடை விட்டு வீட்டுக்கு உள்ளார நாலாபுரமும் தடை விட்டுட்டோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொன்னதான், அங்கே உள்ள தெய்வம் எல்லாம் விலகி தெரிச்சு ஓடிடும். ஆண்மாக்கள் முன்னோர்கள் உதவுறாங்க அப்படின்னா அவங்களும் உதவ மாட்டாங்க. மேற்படி அவங்க எந்த ஒரு தெய்வமும் உதவாது. சரிங்களா? விலகிரும். அது மாதிரி தான் நடக்கும். இப்போ இதே ஒரு தனிப்பட்ட எதிரிக்கு பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு பாவை செஞ்சு, அமாவாசை இரவில் ஒரு சின்ன ஒரு பாவை செஞ்சு சம்மந்தப்பட்ட பொருள் வச்சு இந்த மையை அது மேலே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா, கருப்பு துணியில் கட்டி பனை மரத்துக்கு அடியில் புதைச்சிட்டோம் அப்படின்னா எதிரி துன்புட்டு போவான். அதாவது சொல்ல முடியாத நரக வேதனை அனுபவிப்பான். அவனுக்கு தெய்வம் உதவாது, தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, வீட்டை விட்டு எங்கடா வெளியே ஓடலாம்னு இருக்கும், மென்டலாக அப்படி புத்தி வேலை செய்யாது, கூட உள்ளவங்க நல்லவங்களே எதிரி ஆயிடுவாங்க. சரிங்களா? இன்னும் எவ்வளவோ சொல்லலாம்.
இதே வச்சு எளிய முறையில் வந்து முட்டையில் பண்ணலாம், நாசப்பிரயோகம் பண்ணலாம். இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் எல்லா ஒரு விஷயத்துலையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எல்லா விஷயம் எதிரி மட்டும் கிடையாது, மற்ற எல்லா விஷயம் இந்த ஒரு மையை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இது ஆரம்பத்தில் சொன்னதா, இது வந்து நல்ல விஷயத்துக்கு பயன்படுற விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறது தான். கெட்ட விஷயம் அப்படின்னா, இப்போ ஆண் பெண் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி பாவை கட்டி 2 பேர்த்தோட ஆண் பாவை பெண் பாவை செஞ்சு மந்திரம் உருவு ஏற்றணும் அப்படின்னா 2 பேர்த்துக்கு வந்து வாரிசு இல்லாமல் ஆயிரும். எது மாதிரி ஆகும்னா, அவங்களோட வாரிசு உட்காந்தாலும் அவங்களோட சிசு வந்து இது என்ன ஆகும்னா அழிச்சுக்கிட்டே வரும். சரிங்களா, சாப்பிட்ரும். அது மாதிரி நம்ம பண்ணலாம். சரிங்க, துர்தேவலை ஏவி விட்டு அது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அதனால் வந்து தவறான விஷயத்துக்கு யாரும் ஆரம்பத்தில் சொன்னதா இதை வந்து பயன்படுத்த வேணாம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே கர்மங்கிறது உங்களை மட்டும் சாராது, உங்கள் குடும்பத்தையே சாரும். வரக்கூடிய சன்னதிகள், அதாவது உங்களுடைய வாரிசுகள் அனைவருக்கும் இந்த பாதிப்பு போய் சேரும். அதனால் வந்து கடைசி கட்டங்கிற மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துக்குங்க. சரிங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.